தன்னலமற்ற வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்றினால் மகிழ்ச்சி கிடைக்கும். கோவை திருமண்டல பேராயர் வழங்கிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தி. உலக மக்கள் அனைவருக்குமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை அன்பு, ஒற்றுமை, சமதர்மம், மனிதநேயம் ஆகியவற்றை பாதுகாத்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் என தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை திருமண்டல பேராயர் மறை திரு திமோத்தி ரவீந்தர் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியாக தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான டிசம்பர் 25 உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் மக்கள் அவர் நமக்கு விட்டுச் சென்ற அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை திருமண்டல பேராயர் மறை திரு திமோத்தி ரவீந்தர் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் செய்தியாக 3 நாம் அனைவரும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்ற செய்தி கிறிஸ்துமஸ் பிறப்பில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அனைவரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்றார். இரண்டாவதாக, நாம் பெறும் மகிழ்ச்சி மற்றவர்கள் அனைவரும் பெறும் வகையில் தன்னலமற்ற வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்றினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றார். மூன்றாவதாக, உலக மக்கள் அனைவருக்குமான கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்பு, ஒற்றுமை, சமதர்மம், மனிதநேயம் ஆகியவற்றை பாதுகாத்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் என அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை திருமண்டல உப தலைவர் ஆயர் டேவிட் பர்னாபஸ், செயலாளர் ஆயர் பிரின்ஸ் கால்வின், பொருளாளர் அமிர்தம் மற்றும் வழக்கறிஞர்கள் ஸ்டான்லி ராஜா சிங், விஜய் ஆனந்த், பிரவீன், விமல் ஆகியோர் உடனிருந்தனர். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு 2024 கிறிஸ்துமஸ் செய்தி என்பது 3 காரியங்கள். முதலாவது, கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த முதல் அனுபவம் என்பது நாம் யாவரும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பது. We have to be humble. நம்மை வெறுமையாக்கி கடவுளுக்கென்று நம்மை ஒப்படைக்கும் பொழுது பெரிய சந்தோஷம் நம்மிலே ஏற்படுகிறது. அதை வலியுறுத்ததான் மாட்டுத் தொழுவத்திலே இயேசு பிறந்தார். இரண்டாவது, நாம் பெற்றிருக்கிற அந்த மகிழ்ச்சி, கிறிஸ்து பிறப்பின் மூலமாக நாம் அடைந்திருக்கின்ற அந்த சந்தோஷம் மற்றவர்கள் அனைவரும் பெரும் வகையிலே அதை மற்றவர்களோடு நாம் பங்கு கொள்ளும் பொழுது, when we share our exceeding joy, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கிறது. தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, நாம் யாவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது. இந்த கிறிஸ்துமஸ் செய்தியானது உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்புடையதாக இந்த கிறிஸ்துமஸ் செய்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மழை அனைவருக்கும் பெய்கிறதோ, வெயில் எல்லாரும் அதை அனுபவிக்கிறோமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய அருள், ஆண்டவருடைய அருள், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம் அனைவருக்கும் இருக்கும்படியாக தான் இந்த செய்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றுமையாக வாழ்ந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே, நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரஜைகளாக, சிறந்த குடிமக்களாக கடவுள் நம்மை வாழ்த்தும்படியாகவும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய இந்த 3 செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஏற்றத்தை தர கடவுள் நம்ம எல்லாரையும், உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வணக்கம்.